ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் ஒரு பர்சன் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யார் இவங்க, எதுக்காக இவங்கள நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே இவங்க ஒரு ஸ்பெஷலான பர்சன் தாங்க. நாங்கள் நாகர்கோவில் போயிட்டு திரும்பி எங்கள் ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது ஆன் த வேலே இவரை மீட் பண்ணோம். இவருடைய சைக்கிள் அண்ட் இவர் சைக்கிள் பின்னாடி இருந்த அந்த இந்தியா டு சிங்கப்பூர் அண்ட் இந்தியன் ஃப்ளாக் இதெல்லாமே பார்க்கும்போது அண்ட் முக்கியமாக இவரோட தோரணையை பார்க்கும்போது ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இவங்க ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ராவல் பண்ணுறவங்க தான். அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் பை ரோட்வேஸ் இவங்க போகிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு இது கேட்கும்போது. ஸோ என்னடா இது, இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு ரோட்வேஸா, அது எப்படிங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உடனே பேச ஆரம்பிச்சோன்னாங்க. பேச ஆரம்பிக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொன்னாங்க. எப்படி போவாங்க அண்ட் எந்தெந்த ஊர் வழியாக அவங்க போகிறாங்க அண்ட் போகும்போது எந்த இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எங்ககிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இவங்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்களை உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண கிரெடிட் எங்களுக்கு கிடைக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அண்ட் பை த வே வெரி வெரி சாரி, நாங்கள் ஆக்சுவலாக நாகர்கோவிலுக்கு வேறு ஒரு விஷயமா போயிருந்தோம். ஸோ நாங்கள் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மைக் எதுவுமே கொண்டு போகல. ஸோ மைக் இல்லாமல் தான் அவங்கக்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸஸ்லாம் கொஞ்சம் கேட்குது. ஸோ அதுக்காக தான் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கே கூட கண்டிப்பாக ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும். ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதுக்கு பார்க்கும்போது ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிடலாமான்னு தோணுச்சு. அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். I'll enter Kathmandu and I'll enter India-Myanmar border. From Myanmar I'll enter Thailand, then Malaysia, then Singapore. So that's the entire plan. I have bedsheet also. So I usually I prefer budget travels. I don't have any money right now. I got some, but it's not sufficient. I have to make it in budget. So I'm planning staying in petrol pumps, dhabas, railway stations, and some ports. So before this, I did Karnataka to Kashmir by walk, which was around. So after that one, it took me around 6 months to. I have to prepare for cycle and my body conditions. So after that, I started. I got a younger sister. She is currently studying degree. Very supportive and I got beautiful friends, next level friends. They are very supportive. Thank you so much. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கூட மனசு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்களும் கூட ஹர்ஷேந்திராக்கு விஷஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.